ஹாய் எவ்ரிவன், மணிவிஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகேவா? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா குரூப் ஒன் மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மித்து போயிட்டுருக்கு. தமிழில் எழுதுனா நம்மளுக்கு கிடைக்காது, தமிழில் கிளியர் பண்ணுறவங்களோட ரேஷியோ கம்மி, ப்ளஸ் தமிழில் எழுதுறதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. சொல்லப்போனால் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பேசிக் சப்போர்ட்ஸும் கொடுக்கறது கிடையாது. தமிழில் மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது அப்படிங்கிற இடத்த. ஸோ நிறையா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் தான் அப்படியே இங்கிலீஷோட ட்ரான்ஸ்லேஷன் வெர்ஷனாக தான் இருக்கே தவிர ஒரிஜினல் வெர்ஷனாக இல்லை. ஸோ அப்படிங்கிற இந்த ஒரு மல்டிபிள் ரீசன்னால தான் தமிழில் கிளியர் பண்ணுறவங்களோட அதுவுமே கமிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு மாறி எழுதி ரொம்பவும் சிரமப்படுறாங்க. இங்கே மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, உங்களால் இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு இங்கிலீஷில் எழுதுங்க, தமிழ் மீடியமாக இருந்தாலும். இல்லை என்னால் ரொம்ப கஷ்டம் சார் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் தமிழில் தான் சார் எழுத போகிறேன் குரூப் ஒன் மெயின்ஸு. பட் ஆனால் கடைசி இதெல்லாம் பார்க்குறப்போ தமிழில் கிளியர் பண்ணுறவங்களோட இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போகுது. அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி தமிழில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்களோட பேப்பரு இப்போ சர்வீஸில் இருக்காங்க குரூப் ஒன்னில். ஓகேங்களா? இப்போ குரூப் ஒன்னில் தமிழில் எக்ஸாம் எழுதி சர்வீஸ் இருக்கிறவங்களோட பேப்பர் சாம்பிளாக ஒரு அவங்க எழுதுன நல்ல கொஷின், அவங்க பண்ண மிஸ்டேக்கு இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தமிழ் எழுதுகிறவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ப்ளஸ் நம்ம எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம அந்த கிளியர் பண்ணவங்களோட வச்சு தான் அந்த மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். மெட்டீரியல் இந்த சென்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலே எழுதி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ப்ளஸ் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது இதுதான், இந்த கண்டென்ட் தான். தமிழில் எழுதி சர்வீஸ் வாங்கினவங்களோட பேப்பர் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம் தமிழ் எழுதுகிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதுவே ஒரு 7000 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு 9 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நம்ம 7000 பேஜஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது எந்த மாதிரி நம்மளோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஹெல்ப் பண்ணோம், நம்ம எந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா, ஃபீஸ் டீட்டெயில், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் எதுனாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், இல்லை ஆடியோ சாட்டு கூட அனுப்பிச்சுடுங்க, ஆடியோ மெசேஜ் கூட. ஸோ உங்களுக்கு ரிப்ளை தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த தமிழ் எழுதின பேப்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது 10 மார்க் கொஸ்டின். இன்னொன்று இந்த பேப்பரோட பாருங்கள், ப்ரெசன்டேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நீங்கள் இந்த அளவுக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவுட்புட்டு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களோட ப்ரெசன்டேஷனில் லேக் ஆனீங்க அப்படின்னா அவுட்புட் கிடைக்காது தமிழ் எழுதுகிறவங்களுக்கு. ஸோ ப்ரெசன்டேஷன் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீட் ஸ்ட்ரக்சரைசேஷனில் இருக்கணும். இந்த கொஷின் 10 மார்க் கொஷினுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கும், இன்னொரு கொஷினுக்கு 8 மார்க்கு போட்டிருக்காங்க. இவங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இது 15 மார்க் கொஷின். 15 மார்க் கொஷினில் ஒரு கொஷினுக்கு அந்த ஒரு கரெக்ஷன் பண்ணவர் அப்படியே 15 மார்க்கும் போட்டார். இன்னொரு கொஷினுக்கு 10 மார்க் போட்டிருக்காரு. ஸோ இது எந்த மாதிரி இருக்குது, இவங்களோட ப்ரெசன்டேஷன் எந்த இருக்குது, எந்த இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கொஷினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒருத்தர் ஃபுல் மார்க் 15 மார்க் போட்டார், இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மார்க் போட்டிருக்காரு. ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொஷினோட இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இந்த கொஷினுக்கு 15 மார்க் கொஷினுக்கு 14-12 போட்டிருக்காங்க. இது ஆவரேஜாக நம்மளுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஆவரேஜாக 13 மார்க் இதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தமிழ் எழுதுனா மார்க்கெலாம் போடுவாங்க, ஆனால் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றது. தமிழ் எழுதினாலும் உங்களுக்கு 15 மார்க்லாம் போடுவாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்குறோம், எந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் தமிழ் எழுதுறதுக்கு
நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 14, 12 போட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட ப்ரெசன்டேஷன் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இருக்கணும். இதில் இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு வந்து 15, 10 போட்டிருக்காங்க. ஒருத்தர் அதாவது 15 மார்க் போடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். தமிழ் எழுதினாலும் நல்ல மார்க் போடுவாங்க. பட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால தான் ஒரு பேப்பரை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11, 10 மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டினில் பாருங்கள், பண்ண தப்பு பாருங்கள். இது ஓட்டி விட்டுருப்பாங்க. அந்த ஓட்டி விட்டதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1 மார்க்கு, இன்னொருத்தர் 8 மார்க் போட்டார் 10 மார்க் கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு கரெக்ஷனில் பின்னாடியும் போகும். நல்லா எழுதியிருந்தோம்னா வந்துட்டுனா நல்ல மார்க் வரும். ஸோ இதனால தான் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ஆவரேஜாக பாருங்கள். ஆவரேஜாக வந்துட்டுனா இந்த கொஸ்டினில் வந்து 10க்கு 10 வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆவரேஜ்னால் இப்போ 15 மார்க் கொஸ்டின் இது. ஒரு கரெக்ஷன் பண்ண ஒரு 10 மார்க்கும், இன்னொரு கரெக்ஷன் பண்ண ஒரு 10 மார்க்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்படி வந்து கூட நம்மளுக்கு ஆவரேஜாக கரெக்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள், ஆவரேஜ் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? 2 வேல்யூஸ் நம்ம 7, 7ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ சரி, அந்த பேப்பரில் என்ன சார் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்து அந்த மாதிரி மார்க் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மெயின்ஸ் நீங்கள் எழுதுகிறப்ப எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு, ஸ்ட்ரக்சரைசேஷன், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை தான் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூட் ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதியிருக்க மாட்டீங்க. நம்ம எழுதுறதே ரொம்ப கேப் விட்ருப்போம். நம்ம ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கை வந்து வராது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது ஒரு 15 டேஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து டெய்லி 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். 20 டேஸ் அல்ல 30 டேஸ் போயிடுச்சு அப்படின்னா டெய்லி வந்து 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 30 டேஸுக்கு மேலே 45 டேஸ் போயிடுச்சு அப்படின்னா டெய்லி 1 டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் 250 மார்க்குக்கு எழுத ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எழுத தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேப்பரை ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுத்துருக்கிற வேர்ட் லிமிட்டில் நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த முடிக்கிறதுக்கு உங்கள் கை வந்து பார்த்தீங்கன்னா வணங்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் எழுதுறது என்ன ஆகும் அப்படின்னா கண், ஐ, மைண்டு 3மே கோஆர்டினேஷன் கிடைக்கும். 3மே கோஆர்டினேஷன் கிடைச்சி ஒரு 45 நாள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் அப் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ இருக்கிற நம்ம 90 நாளில் 45 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே 46வது நாள் நீங்கள் எழுதலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி மைண்டு, கை, ஹேண்டை கோஆர்டினேட் பண்ணிடுங்க. எல்லோரும் வந்து எந்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா கண்டென்ட்டை படிக்கணும், நிறையா இதை படிக்கணும், நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி எழுதணும். எப்படி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் இம்பார்ட்டனோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து வந்துட்டுனா நீங்கள் டெய்லி எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெய்லி எழுதாமல் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் எழுதுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷியூர் ஷாட் சொல்கிறேன், நீங்கள் எழுதாமல் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலு. ஓகேங்களா? நான் இது டாப்பர்ஸோட இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரே ஒரு டெஸ்ட் எழுதுனேன் வந்துட்டுனா எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டுனா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா அவங்க ஒரு டெஸ்ட் தான் எழுதுனாங்க அப்படின்னா அவங்க யூபிஎஸ்சிக்கு 25 டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு வந்து 40 டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு கை வந்து பழக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு டேரெக்டாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எழுதணும். டெய்லி எழுதணும். டெய்லி எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வந்துடும், நல்ல ப்ரெசன்டேஷன் வந்துடும், மைண்ட் செட் ஆயிரும், வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளோ. இப்போ ஃப்ளோ வர வச்சிட்டிங்க அப்படின்னாவே அடுத்த கட்டமாக ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷனில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ப்ரெசன்டேஷனில் வந்து ஒருத்தர்னா உங்களோட பேப்பர் வந்து பார்த்தோன்னா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நான் இந்த இப்போ பேப்பரை காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீட்டாக அப் டு த பாயிண்ட்டு ஆர்கனைஸ்டாக வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே நீங்கள் எழுத வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கண்டென்ட்டுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சார் அந்த கண்டென்ட் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறதுல என்னென்னா ஒரு
ஒரு கொஸ்டின் இப்போ சூழல் மண்டலம் என்றால்னா அதன் அமைப்பை விவரி அப்படின்னா, சூழல் மண்டலம்னா ஒன்னென்ன உங்களுக்கு ஒரு பேசிக் தெரியணும். பேசிக்கே தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறேன்ட்டு போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த கண்டென்ட் ஜென்ரேட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ அந்த பேசிக்ஸே தெரில அப்படின்னா நீங்கள் அடிப்படையிலே ரொம்ப மாட்டினீங்கன்னு அர்த்தம். அடிப்படை தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி நீங்கள் ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் வாங்கிடுவீங்க. அடிப்படை தெரியாமல் எக்ஸாமை தொடுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும் சார், ஆனால் அடிப்படை எனக்கு தெரியாது அப்படின்னா வந்து மாட்டுவீங்க. ஓகேங்களா? அடிப்படை தெரிஞ்சு இப்போ சூழல் மண்டலம் என்றால் என்ன, அது அமைப்பை விவரின்னு ஒரு பேசிக்கான ஐடியா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அதை ப்ரெசென்ட் பண்ணிங்கனாவே 5 மார்க் போட்டுருவாங்க. நான் அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன், நான் அட்வான்ஸாக தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மாட்டுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எழுதக்கூடாது. உங்களோட ப்ரெசன்டேஷன் மஸ்ட் பி இன் தட் ஆர்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களோட ஒரு பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டின் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எதை இன்க்ளூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ஹான்ஸ் பண்ணணும். அப்படி என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோன்னா மஸ்ட் பி அண்ட் யூனிக்னஸ்ஸாக இருக்கணும். ஸோ அது கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கன்க்ளூஷன்லாம் வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. கன்க்ளூஷன் இந்த சென்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கலந்த உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? இப்போது பேசிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரைசேஷன் வந்துடும். ப்ராப்பர் அலைன்மெண்ட் வந்து தான் இருக்கும். கண்டென்ட்லேயே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து கரண்ட் அஃபேர்ஸு, அதர் சோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட ஆன்சர் வந்து சூப்பராக இருக்கும். சரி சார், இதில் நீங்கள் எனக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுனா என்கிட்ட கேட்பீங்க. நான் கண்டென்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கஷ்டம் சார், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா கேட்பீங்க. எஸ் அப்சல்யூட்லி. கண்டென்ட் ஜென்ரேஷன் வந்துட்டுனா தமிழில் வந்து எல்லாம் ரொம்ப நீங்கள் தேடி எடுக்கணும். அதுக்கான எஃபர்ட்டை தான் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த குரூப் 1 ஆஃபீஸரே பண்ணியிருக்காங்க. அவங்க கிளியர் பண்ண நோட்ஸு அவங்க வந்து பார்த்தோன்னா அது இல்லாமல் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து தான் கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டனில். ஓகேங்களா? இப்போ அந்த ஓன் ஹேண்ட் ரிட்டனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு பாலிட்டியெல்லாம் 900 பேஜஸ் போகுது. இப்போது அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்கும். கொஸ்டின்னு, அதுக்கான ஆன்சரு, நீங்கள் எப்படி எழுதணுமோ அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் எதையுமே படிக்க தேவையில்லை. இதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போய் எழுதலாம். ஓகேங்களா? நீங்கள் வேறு எதுவும் போயிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடு மற்றும் பணிகளை விவரி அப்படின்னா அப்படியே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடச்சிடும். ஸோ மெட்டீரியலில் நீங்கள் வந்து கண்டென்ட்டை தேடி தமிழில் எழுதுகிறவங்களுக்கு கண்டென்ட்டை தேடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் தான். நீங்கள் பிரிண்ட் அடித்தா கூட உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கையிலே வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெளிவாக எழுதி கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது வந்து இருக்குது. ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கம்ப்ளீட்டாக 9 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் எத்திக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டிங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டுமே தமிழ் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான். அதில் ஒன்றுமே யூஸ் இல்லை. ஓகேங்களா? சாரி, இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூஸ் இல்லை. தமிழ் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. இப்போ நம்ம எத்திக்ஸுக்கு மட்டுமே வந்தால் 300 to 350 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அரௌண்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 200 கொஷின்ஸ் பக்கம் வந்தால் இருந்துடும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக சிலபஸை கவர் பண்ணி உங்களுக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி தயாராகணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்குறங்காட்டி என்ன ஆயிரும், நீங்கள் போய்ட்டு எழுத தேவையில்ல, நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. இதை மட்டும் ஒழுங்காக படித்தாவே உங்களுக்கு 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் மெட்டீரியலு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்விரான்மெண்டல் சயின்ஸ் மட்டும் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் மெட்டீரியல் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. தமிழ் மெட்டீரியல் எந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம்.
நீங்கள் என்னென்னா இதெல்லாம் வந்து உணவு சங்கிலி உணவு வலை இப்படியெல்லாம் வந்து வேறுபடுத்துக அப்படின்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் உணவு சங்கிலின்னு என்ன உணவு வலையில் நான் எடுத்து நீங்களாக நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் இது பண்ணுறது வந்து நீங்கள் அப்படியே கொஷினை படிக்கிறீங்க. இதை நீங்கள் படித்து நீங்கள் ஒருக்கா எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னாவும் உங்களுக்கு போதும், கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் இருக்கும். நான் மெட்டீரியல் இருந்தோட காப்பி வந்துட்டுனா சாம்பிள் காப்பி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுருவேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் இந்த இந்த மெட்டீரியல் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கான இது மெட்டீரியல் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது நான் ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிற டெஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொன்றா வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் வந்து டெஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வந்து இருக்கும். ஓகேங்களா சார்? டெஸ்ட்டு நான் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 40 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். 40 டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருவோம். 40 டெஸ்ட்டை நீங்கள் ஒழுங்காக எழுதினாவே தமிழ் எழுதுகிறவங்க வந்து தான் சர்வீஸில் எடுத்துடணும். எங்களோட மோட்டிவ் இப்போ என்ன அப்படின்னா தமிழ் எழுதுகிறவங்க கண்டிப்பாக 10 பேர்னாச்சும் இந்த டைம் சர்வீஸ் வாங்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்து உழைச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாவே வந்து அந்த எங்களோட கோல் அச்சீவ் பண்ணிடுவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தமிழ் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் வந்து நாங்கள் இது கொடுப்போம். இது வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸு. அடுத்து வந்து பாலிட்டிக்கு வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ரிட்டன் இந்த இதை வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். எல்லாமே இதில் இதில் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி எடுத்தது தான். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இப்போ டெஸ்ட்டு வந்து நான் இது பண்ணுறேன். டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 40 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த 40 டெஸ்ட்டுக்கான புக்லெட்டு மெட்டீரியல் வந்து பேட்ச் பை பேட்சாக வந்து உங்களுக்கு வந்து இது கொரியரில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? 40 டெஸ்ட்டுக்கான வந்து டெஸ்ட் பேப்பரும் வந்துடும். ப்ளஸ் வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். ஓகேங்களா? சரி, ஃபீட்பேக் எப்படி சார் தருவீங்க அப்படின்னு கேட்டால் ஆன்லைன் ஃபீட்பேக். இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட வந்து யூடியூப்பில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி கூகுள் மீட்டில் நீங்கள் எழுதின பேப்பரை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க. ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சோன்னே வந்து ஆன்லைன் வேல்யூஷன் அண்ட் ஃபீட்பேக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூட் பண்ணுறது குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் தான். வேறு கிளியர் பண்ணவங்க மட்டும்தான். ஓகேங்களா? கிளியர் பண்ணாதவங்க வந்து கூட பண்ண மாட்டாங்க. குரூப் 1 ஆஃபீஸர் தமிழில் எழுதி கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் தர போகிறாங்க. ஸோ தமிழில் எழுதி எப்படி எழுதுனீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எழுதி கிளியர் பண்ணங்காட்டி வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஃபீட்பேக் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் தரப்போகிறது வந்து தான் குரூப் 1 கிளியர் பண்ணி சர்வீஸில் இருக்கிறவங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் எப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட்டு வந்து இப்போ எவ்வளோங்கிறது நான் சொல்லியாச்சு. 40 டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் வரும். ஓகேங்களா? சரி, கரண்ட் அஃபேர்ஸுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்களான்னு சார்னு கேட்டால் கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாம் இது டிசம்பரில் நடக்குது. ஸோ 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து நோட்ஸில் கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க. சார் மெட்டீரியலில் எனக்கு எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும். உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு டீட்டெயிலு எல்லாமே வந்துச்சுன்னா நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது பண்ணிடலாம். சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு டவுட்னா நான் எப்படி சார் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தனியான வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலகிராம்லேயே வந்துச்சுன்னா நம்ம குரூப் ஜென்ரேட் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் எந்த நேரமும் எந்த இதுலேயும் வந்துச்சுன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். அந்த கைட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மென்டார் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அவங்களும் குரூப் 1 கிளியர் பண்ணவங்க தான் இருப்பாங்க. வேறு யாரும் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் நம்ம அந்த உங்களோட இது ஃபுல்லாகவே உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துச்சுன்னா கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். டெஸ்ட்டு 40 டெஸ்ட்டு. சரி, ஃபீட்பேக் வந்துச்சுன்னா எத்தனை நாளைக்குள்ளார சார் கிடைக்கும்? சில இன்ஸ்டியூட்டெல்லாம் போனீங்க அப்படின்னா ஃபீட்பேக் தர்றதே ரொம்ப வந்துச்சுன்னா ரேராக இருக்கும். ஒரு 10 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. நம்ம வந்துச்சுன்னா ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளார கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளார உங்களுக்கு கம்பல்சரி ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 2 டேஸ் இல்லை அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டு உங்களுக்கு ஷெடியூல் எப்போ பிளான் பண்ணிக்கிறோமோ அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து வந்துடணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் வந்து ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடித்து அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் சில இன்ஸ்டியூட் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. என்னென்னா ஒரு டெஸ்ட்டை முடிச்சிடுவாங்க.
அதுக்கடுத்து ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரமோ 2 வாரமோ கழிச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நம்மளுது இருக்காது. ஓகேங்களா? அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு டெஸ்ட்டு முடிச்சதுக்குள்ளார அதுக்கடுத்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ண போகிறாங்க. அவங்க தான் வந்து கரெக்ஷனே எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அவங்களே வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். பேப்பர் எல்லாம் மட்டும் நீங்கள் ஆஃப்லைனில் வந்துடும். நீங்கள் வீட்டில் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா போதும். ஓகேங்களா? நீங்கள் எங்கே வரணுமோ எங்கே போகணும், நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் எக்ஸாம் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? சார் எத்திக்ஸுக்கெல்லாம் மெட்டீரியல் வச்சுருக்கீங்களா? புதுசாக தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், எத்திக்ஸுக்கும் 350 பேஜஸுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? இதையும் வந்து பார்த்தோன்னா நம்ம மெட்டீரியலை வந்து நம்ம நல்லா இதே மாதிரி தான் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் தான். உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தோன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியலுக்கோ, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கோ, கைடன்ஸுக்கோ, மென்டர்ஷிப்க்கோ எந்தவித இதுக்கும் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் ஆஃப் அவர் வந்து மிஷன் ஒரு 10 பேர்னாச்சும் குரூப் 1ல பாஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். லிமிட்டட் சீட்டு தான். சரியா? ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் வந்து இப்போ என்விரான்மெண்டலு, பாலிட்டி, இது வந்து பார்த்தோன்னா அடுத்த மெட்டீரியல் எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் போட்டுருவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான கொஸ்டினும் வந்து பார்த்தோன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் போட்டுருவேன். ஓகேங்களா? இப்போவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற இந்த சமயத்தில் வந்து டெலகிராம் சேனல் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த இதை நீங்கள் எழுதி அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா சாம்பிள் பேப்பரில் நம்ம சாம்பிள் பேப்பர் அங்கே நான் கொடுக்குறேன். நம்ம அந்த சாம்பிள் பேப்பரில் எழுதி நீங்கள் எங்களுக்கு எழுதி அப்லோடு பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கை வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? நான் எப்படி எழுதியிருக்கிறேன், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு கூட வந்துட்டுனா நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? சரி சார், இது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சீட்டு தான். எங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் பண்ணவங்கள வந்து பார்த்தோன்னா தமிழ் எழுதுகிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். தமிழ் எழுதுகிறவங்க கிளியர் பண்ணணும். இதுதான் எங்களோட மோட்டிவே. ஸோ அதுக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 9 சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே 7000 பேஜஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் தான். ஸோ இதை எல்லாமே நான் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தான் வந்து உங்களுக்கு தருவோம். சரி சார், ஃபீஸ் எவ்வளோ சார் வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இது வந்து ஃபீஸ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 20,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இன்க்ளூடிங் ஆல் மெட்டீரியல், ஃபீட்பேக்கு, டெஸ்ட்டு, இதுக்கு டெஸ்ட்டு புக்லெட்டு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா 20,000 வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அந்த 7000 பேஜஸ் வந்து பிடிஎஃப் இது அப்ராக்சிமேட்டாக எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் போடுற காஸ்ட்டே எங்களுக்கு அதிகமாக போயிடுது. ஸோ என்ன அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ரியலாக வந்து கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். இது வந்து சரி சார், ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் தரோம். 5% வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் வேணும்னு தேவைப்படுறவங்க வந்து பார்த்துட்டுனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவுண்ட் வேணும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, சார் எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும் சார் அப்படிங்கிறத வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கோடு வந்து நான் அனுப்புகிறேன். இந்த டிஸ்கவுண்ட் கோடை சொல்லி வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 5% ஆஃபர் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து தான் கொடுத்துக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நீங்கள் அந்த நாங்கள் வச்சுக்கிற ஃபீஸை விடவே இது ஒர்த்து. நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போனீங்கனாலும் தமிழ் மீடியத்துக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்காது. இது நான் ஷூர் ஷாட் சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா அங்கே வந்து சும்மா வந்து பார்த்தோன்னா வளன்னு புக்லெட் மாதிரி எடுத்து தருவாங்க. இது நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னா நீ இது பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்ட்ரக்சரைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த மெட்டீரியலே நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகேங்களா? நீங்கள் தனியாக போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை நாங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது எல்லாமே பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் 1 மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணி உங்களோட வெற்றியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எய்மே. ஓகேங்களா? உங்களோட வெற்றியில் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிறது எய்மு. மோஸ்ட்லாக தமிழ் எழுதுகிறவங்களோட ரிசல்ட்டு குறைஞ்சிச்சு. அதுக்கான ரீசன் வந்து ஒருத்தர்னா என்ன அப்படின்னு சொல்லி அனலிசிஸ் பார்த்தப்ப தான் சரி ஓகே இது நம்ம வந்து ஒருத்தனா சப்போர்ட் பண்ணுவோம்.
ஏன்னா யாருக்கு தெரியறதில்ல. இப்போ தமிழில் கிளியர் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டுனா உங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டு எழுதிட்டுருப்போம். ஸோ அந்த தமிழில் எழுதி கிளியர் பண்ணவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணால் வந்துட்டுனா எந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டைமு தமிழில் எழுதி உள்ளே போகிறவங்களோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அதிகப்படுத்தணும். இன்னொன்று வந்துட்டுனா நான் உங்களை வந்து பிரெயின் வாஷோ எதுவுமே பண்ணுறதுக்கு நான் விரும்பல. ஓப்பன் ரியாலிட்டியாக நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? நான் தமிழ் மீடியம் தான் சார், என்னால் இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படின்னா கோ அஹெட். ஓகேங்களா? இங்கிலீஷில் எழுதுங்க, நான் வேணான்னு சொல்ல. சார் எனக்கு இங்கிலீஷில் எழுதுறது கஷ்டம், நான் தமிழில் தான் சார் எழுதுகிறேன், ஆனால் எந்த இன்ஸ்டியூட்டில் போனாலும் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மெட்டீரியல் வந்துட்டுனா அவைலபிலிட்டி ரொம்ப வந்து ஒரு ஒர்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க மறக்காமல் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சப்போர்ட் வந்துட்டுனா நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் வந்துட்டுனா நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே வந்து சர்வீஸில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களோட ஃப்ரீ டைமை அவங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்துட்டுனா யூட்டிலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இல்லை சார் வேலையில் இருக்காங்களே எங்களுக்கு இடையில வந்து அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் எங்ககிட்ட கட்டுற காசை விட டபுள் த ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்து எங்களோட மோட்டிவ் உங்களை வந்து கிளியர் பண்ண வைக்கணும், தமிழில் எழுதுகிறவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் எங்களோட மோட்டிவே. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துதுன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர் ஒன்று தர்றேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா, டிஸ்கவுண்ட் கோட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. தமிழில் எழுதுகிறவங்களுக்கும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா இந்த பேட்சில் நம்ம காட்டுவோம். ஸோ இதுக்கான அடித்தளமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் தமிழில் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீப் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு ஒருத்தர் வந்தாலும் இந்த டைம் ரிசல்ட் எடுக்கணும், அதுதான் வந்துட்டுனா எங்களோட மோட்டிவேஷனு. அதனால தான் நான் எல்லா வகையிலையுமே தேடி பிடிச்சி உங்களுக்கான பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? வாங்க, ஒருத்தர் வந்தாலும் எனக்கு ரிசல்ட் வேணும், நான் கண்டிப்பாக எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் இருக்கிறோம். வாங்க ஜெயிப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோடு நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்மளோட இதில் டெலகிராம் சேனலில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. வித்தின் 2 டேஸில் எழுதி அனுப்புங்க. கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் வரும், அதை வச்சு வந்துட்டுனா நீங்கள் ஜாயின் பண்ணாதான் உங்கள் விருப்பம். ப்ளஸ் வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.